வணக்கம் மக்களே. சிலர் பேசும்போது கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, ஆனால் மனதில் மட்டும் உற்சாகமே இல்லை என்று கூறுவதுண்டு. இன்னும் சிலர், ஐயா ஆண்டவா, எனக்கு எப்போதுதான் நிம்மதி கிடைக்குமோ, ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றதே என்பார்கள். அந்த நிம்மதி நமக்குள் எப்பொழுது கிடைக்கும் என்பதை ஒரு கதையின் மூலம் அறியலாம். ஒரு அரசன் ஒரு சமயம் ஒரு ஞானியை பார்ப்பதற்காக சென்றார். நாடாளும் அரசனே தன்னை நேரில் காண வந்ததைக் கண்டு ஞானி மகிழ்ச்சியடைந்தார். அரசே, தாங்கள் என்னை நேரில் காண வந்ததற்கு நன்றி. தாங்கள் என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். ஞானியே, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. அதே சமயம் நிம்மதி இருக்குமிடம் எது என்பதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் எனது கவலையை போக்க வழிகாணும் பொருட்டு தங்களை நாடி வந்தேன் ஐயா என்று கூறினார் அரசன். ஞானி அரசனை பார்த்து, உன் கடமைகளை சரிவரச் செய்கிறாயா என்று கேட்டார். ஞானியாரே, என் நாட்டிற்கு கள்வர் பயம் இல்லை, அந்நியர் பகையும் இல்லை, மக்களிடமிருந்து அதிக வரிகள் வசூலிக்கப்படுவதில்லை, முறையாக நீதிநெறி ஆட்சி நடக்கின்றது. அதனால் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். ஆனால் என் மனதில் மட்டும்தான் அமைதி இல்லை. எத்தனையோ ஆடம்பரமும் வசதியும் இருந்தும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றெண்ணி எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்று விளக்கமாக கூறினார் அரசர். அப்படியா, ஒன்று செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று அரசனை பார்த்து ஞானி சொன்னார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே செய்துவிடுகிறேன் என்றார் அரசன். அப்படியானால் உன்னுடைய நாட்டை என்னிடம் கொடுத்துவிடு என்று கேட்டார் ஞானி. அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் ஞானியாரே, எனக்கு மனதில் நிம்மதி வந்தால் போதும், மகிழ்ச்சி வந்தால் போதும் என்று கூறினார் அரசன். நாட்டை எனக்கு கொடுத்துவிட்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். நான் எங்காவது போய் ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைத்துக் கொள்வேன் என்றார் அரசன். எங்கோ போய் தெரியாத வேலையை செய்வதை விட என்னிடமே வேலை செய். உனக்கு தெரிந்த வேலை ஆட்சி புரிதல், அந்த வேலையை செய். என்னுடைய பிரதிநிதியாக இருந்து நாட்டை நீ ஆண்டு வா. நான் பிறகு வந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார் ஞானி. அப்படியே செய்கிறேன் ஐயா என்றார் மன்னன். ஒரு வருடம் வேகமாக விரைந்தோடி கழிந்தது. அரசனை காண வந்தார் ஞானி. அரசன் இப்போது மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அரசர் ஞானியை வரவேற்று உபசரித்தார். ஒரு வருட கணக்குகளை முனிவரிடம் கொடுத்தார் அரசர். அது கிடக்கட்டும், நீ இப்போது எப்படி இருக்கிறாய் அரசே என்று கேட்டார் ஞானி. நிம்மதியாக, ஏன் சந்தோஷமாகவே இருக்கின்றேன் ஐயா என்று கூறினார் அரசர். முன்பு நீ செய்த பணிகளுக்கும் இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் பணிகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா என்று அரசனை பார்த்து கேட்டார் ஞானி. அப்படி ஒரு வேறுபாடு எதுவும் எனக்கு தெரியவில்லையே என்று கூறினார் அரசர். அப்போது ஏன் மன அழுத்தத்துடன் இருந்தாய், இப்போது எப்படி நிம்மதியாக இருக்கின்றாய் என்று கேட்டார் ஞானியார். ஞானியார் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் விழித்தார் அரசர். அப்போது ஞானி கூறினார், அதாவது நீ அப்போது இது என்னுடையது என்று எண்ணினாய். இப்போது நீ இது எனது இல்லை, நான் இங்கு வெறும் பிரதிநிதி என்று எண்ணுகின்றாய். அந்த மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படை ஆகும். நான் என்ற எண்ணம் வரும்போது அத்தனை துயரங்களும் ஓடோடி வந்து உன்னை சூழ்ந்து கொள்கின்றது. இந்த உலகம் எனதல்ல, இந்த உடல் எனதல்ல, இந்த உயிர் எனக்கு சொந்தமானதல்ல. ஆனால் இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நீ உணர்ந்தால் துன்பங்கள் அனைத்தையும் உன்னை விட்டு ஓடிவிடும். இதே மனநிலையுடன் இந்த நாட்டை நீ ஆட்சி செய் என்று நாட்டை அரசனிடம் ஒப்படைத்துவிட்டு அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டு புறப்பட்டார் ஞானி. அதன்பின் அரசன் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு ஆட்சி புரிந்து வந்தார். எனவே மக்களே, நான் எனது என்கிற மனப்போக்கு எப்போது அகன்று விடுகின்றதோ அப்போது மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாக குடிகொண்டு விடும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.